டெல்லிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கானது தான். ஸோ டெல்லிக்கு வந்து இப்போ 8-9 வருஷம் ஆக போகுதுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தது தான் நான் வந்து டெல்லிக்கு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். அதாவது என்னோட மாமியார் மாமனார் வந்து வேலைக்காக இங்கே வந்து வந்தவங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் அதுக்காக ஹஸ்பண்டுக்கு அப்போ தமிழ் தெரியுமா அதெல்லாம் கேட்டிங்க இல்லையா? தமிழ் ஆல்ரெடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தமிழ் எல்லா லாங்குவேஜும் தெரியும். என்னோட பசங்களையுமே அதே மாதிரி தாங்க கற்றுருக்காங்க. ஸோ எல்லா மொழியுமே அறிவு தான். ஸோ அதனால் கற்றுக்கிறதுனால தப்பே கிடையாது. எங்கே போனாலும் அது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்மளோட தாய்மொழியை நாங்கள் வந்து விட்டுறவே மாட்டோம். எங்கள் வீட்டில் வந்து தமிழ் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வந்து தமிழ் மட்டும் தான் பேசணுன்றது வந்து ரூல் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுமே நல்லாவே தமிழ் பேசுவாங்க. அதாங்க. ஸோ அதான் கேட்டுகிட்டே இருந்தீங்களா? ஸோ அதான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. வேறு ஏதாவது டவுட் இருக்குது? அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஹோட்டல்ஸ்லாம் காட்டுங்கன்னு சொல்கிறீங்க டெல்லியில். குழந்தைங்களாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கா, அதான் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. சீக்கிரமாக போடுறேன். பாய்.